ஏண்டா சொல்லும் ரொம்ப அடிபட்டுச்சாடா? கவலைப்படாத மாப்பிள்ள அண்ணன். வாங்க மிஸ்டர் 2K. என்ன இப்படி ஆயி போச்சு? உங்க பிள்ளையாவது நல்லா இருக்கானே? அதை ஏன்பா கேக்குறேன்? மனசெல்லாம் பதறதுப்பா. வண்டியில வேகமா போகாத, மெதுவா போன்னு சொன்னா எவன்பா கேக்குறான்? நல்ல வேலைப்பா, அந்த ஆண்டவன் புண்ணியத்துல எதுவும் நடக்கல. என்னதான் பையன் மேல கோபம் இருந்தாலும் பையலுக்கு எதுவும் ஆளுன்னு நினைச்சு கடவுளை வேண்டாரு பாரு. மனுஷன் சும்மாவா சொன்னாங்க பெரியவங்க, தான் ஆடா விட்டாலும் தன் தசை ஆடும்னு. ஒருவேளை என் புள்ளைக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்ததுன்னா சத்தியமா சொல்ற 2K, என் புள்ள செய்யற கொல்கட்டை தின்னு அப்பவே நான் தற்கொலை பண்ணி இருந்திருக்கேன். என்ன நீ இப்படி பேசுற? அதான் ஸ்டிக்கர் கொண்டு ஆகல. என்னது ஸ்டிக்கரா? ஆமாண்ணே, அவனுக்கு தானே அடிபட்டு இருக்கு. நீ இவ்வளவு நேரம் கேட்டது அவனை பத்தியா? அட ஆமாண்ணே, அவன் தானே உங்க பிள்ளை. அட போப்பா, நான் என்னைக்கு அவனை என் புள்ளைன்னு சொல்லியிருக்கேன்? எனக்கு அவனுக்கு தான் ஆகாதுன்னு தெரியுமில்ல. நான் புள்ளைன்னு சொன்னது என் ரோலெக்ஸ. என்னது ரோலெக்ஸா? ஆமா, இவன் பேர் தான் ரோலெக்ஸ். என்றா கண்ணு ரொம்ப வலிக்குதாக்கும். ஐயோ, என்ற புள்ளைக்கு காதெல்லாம் தொங்கி போயிருந்தது. இப்பதான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். எது காதா? பெத்த பிள்ளைக்கு அடிபட்டு இருக்கான்னு பாக்காம இண்டிகேட்டர் போய் காதுன்னு சொல்றானே மனுஷன். ஒண்ணு இல்லடா என் புச்சு குட்டி. ஏன பெத்த பிள்ளைய போய் என்னன்னு பாக்காம ஓட்ட வண்டியை கட்டி அழுதுகிட்டு இருக்கேன். நிறுத்தியா? எதை என் ஓட்ட வண்டின்னு சொன்ன? இதை என் புள்ள மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கேன். அதனாலதான் இவனுக்கு ரோலெக்ஸ்னு பேரு வச்சு. ஏன இப்ப இருக்கிற பசங்க தான் பெத்தவங்களை கஷ்டப்படுத்தி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி பைக்கை வாங்கிக்கிட்டு உயிரோட இருக்கிற பெத்தவங்களுக்கு கூட அவ்வளவு பாசம் காட்டுறது கிடையாது. உயிர் இல்லாத பைக்குக்கு தான் பொண்டாட்டி மாதிரி நினைச்சு பேரை வச்சுக்கிட்டு திரியறானுங்க. அவனுங்க தான் அப்படின்னு பார்த்தா நீ அப்படிதான் பண்ற. அட நீ ஒண்ணு, இதை என் பொண்டாட்டி மாதிரி நினைச்சிருந்தா அப்பவே இதை நான் மாத்திருப்பனே. நான் என் புள்ள மாதிரி தானே பாக்குறேன். சரிண்ணே, அப்படியே நீ கல்யாணம் பண்ணி வச்சிரு, நான் கிளம்புறேன். யாரியா இந்த மனுஷன்? அவனால இந்த ஆளெல்லாம் உன்னை நக்கல் அடிச்சுட்டு போறாரு. அவன் மட்டும் வீட்டுக்கு வரட்டும், ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன். நீ கவலைப்படாதடி என் செல்லம், என் ரோலெக்ஸ். இன்னும் 2-3 சம்பவத்தை பண்ணிட்டோன்னா ஸ்பைடர்மேனுக்கே டஃப் கொடுத்துடலாம் போல. அந்த ஆள் வெளியே போகிற வரைக்கும் பாத்ரூம்குள்ளே ஒளிஞ்சுக்கோடா ஸ்டிக்கரே. எந்த நான் தோணாது? கோமு இங்கே தான் இருக்கியா? வேற ஃபோனை நோண்டிக்கிட்டு இருக்காளே. டே குரங்கு, நைட்டு ஃபுல்லா நீ பாத்ரூம்குள்ள தான் இருந்தியா? லூசு, அப்பா எங்க வெளியே போயிட்டாரா? வெளியே போயிட்டாராவா? இன்னைக்கு உன்னை கொல்லாம இந்த இடத்த விட்டு நகர மாட்டாரு. நைட்டு ஃபுல்லா தூங்காம உன்னை கழுவி ஊத்திட்டு இருந்தாரு. விடு, அது எப்பவும் நடக்கிறது தானே. ஆமா, பாத்ரூம் கேர் கடைசியா போனது இந்த கப் அடிக்குது. நீ தான் கடைசியா போயிருக்க. இப்படி ஒண்ணு போட்டனா அப்பா கிட்ட இருந்து தப்பிக்கணும். ஒரு வழியை சொல்லு. அப்பா கிட்ட இருந்து உன்னை காப்பாத்தணும்னா எனக்கு என்ன தருவ? மண்டேலே ஒரு கொட்டு தருவேன். சிப்படா, அப்பா கிட்ட இருந்து தப்பிக்கணும். ஒரு வழியை சொல்லிட்டு. டேடி குண்ட வரான்டா. அவன் எதுக்கு இங்க வரான்? காலங்காத்தால பாத்ரூம்க்கு எதுக்குடா வருவான்? நீ உள்ள போடா. நீ இங்க இருக்குன்னு தெரிஞ்சா அவன் அப்பாட்ட போட்டு கொடுத்துருவான். ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்க. நீ உள்ள போ. இதுக்குள்ளயா நாத்த குடல புடுங்கு தெரியும். உள்ள போடா லூசு. டேடி எங்க போற? இப்ப நான் அதை சொல்லியே ஆகணுமா? ஆமா, மனுஷன் கக்கா போறதும் சுச்சா போறதும் இயல்பு. அதே ஒரு அரை மண்டல பாத்ரூம் தான் போகணும்னு ரூல்ஸ் போட்டிருக்கான். ஏன் அப்படியே போனா போகாதா? ஆட குட்டி குஞ்சான். இது பார்த்தா ஸ்கூல்ல பர்மிஷன் தான் போகணும் ரூல்ஸ் போட்டான். டே பைத்தியம் அடங்கடா. வீட்டுல தான் நிம்மதியா போகணும்னு பார்த்தா இங்கே ஒன்றை பர்மிஷன் தான் பண்ணுவான். நௌரி டே செல்லம், டீ குடிச்சிட்டு போடா, அப்பதான் ஃபுல்லா போகும். ஆமாமா, நீ போற டீ குடிச்சா நாள் ஃபுல்லா போகும். நௌரி அவசரம் புரியாம என்ன கதை ஓப்பன் ஆக மாட்டேங்குது. டே குண்டா இந்தாடா 5 ரூபாடா. இது எதுக்கு? நம்ம ஏரியால நேரா போய் ரைட் கட் பண்ணன்னு வை, காமாட்சிக்கா வீடு வரும். காமாட்சிக்கா வீடு வருது இல்ல? ஆமா, அவங்க வீட்ல இருந்து 2 வீடு தள்ளி போனீனா நம்ம வயல்ல தான் மளிகை கடை வரும். கரெக்டா சொன்னடா என் செல்லம். அங்க போய் 5 ரூபா கொடுத்து கொத்தமல்லி கருவேப்பிலை வாங்கிட்டு வரணுமா? இல்ல அதுக்கு பக்கத்துல கட்டண கழிப்பீடுன்னு சொல்லிட்டு ஒரு போர்டு போட்டு ஒரு பப்ளிக் டாய்லெட் ஒண்ணு இருக்கு. நல்லா சமாளிக்க ரெடி. அங்க போய் 5 ரூபா கொடுத்தனா எவ்வளவு நேரம் வேணாலும் போய்க்கலாம்டா. நீ கொஞ்ச நேரம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோடா. இதுக்கு தான் 5 ரூபா கொடுத்தியா? பரவாயில்ல, நானே வச்சுக்கிறேன். ஆனா நான் பாத்ரூம் தான் போறேன். நௌரி கிழிஞ்சது. ஹலோ பிரதர், நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன். நான் தான் ஃபர்ஸ்ட் போவேன். நீ போய் லைன்ல நில்லு. இவன் வேற வந்துட்டானா? எது லைன்ல வரணுமா? பாட
டேய் குண்ட சொல்றது சரிதான். அவன் தான் ஃபர்ஸ்ட் வந்தான், அவன் தான் போவான். அப்புறம் நான் வந்தேன், அப்புறம் நான் தான் போறேன். நீ உளற. அதனால நீ இப்ப போ. சரி நான் போறேன். இங்க சொல்லல, அப்ப நான் போறேன். ஒன்ன சொல்லல. இன்னைக்கு மொத்தமா நார போகுது. என்னையும் போக விட மாட்டேங்கிற, அவனையும் போக விட மாட்டேங்கிறான். நீ அது போடி. எனக்கு தான் வரலையே. எனக்கு வந்துருச்சே. ஐயோ அப்பா. ஐயோ டாடி, என்ன இங்க ஊரே கூடி இருக்கீங்க? இருக்கிறது ஒரு பாத்ரூம். இதுல எல்லாத்துக்கும் ஒரே நேரத்துல வந்தா என்னடா பண்றது? இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. என்னது? நானே உள்ள போறது. விட்டு 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 டேய். என்ன இது கதவு ஓப்பன் ஆக மாட்டேங்குது? விடு 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 டேய். டாடி என்ன கதவு ஓப்பன் ஆக மாட்டேங்குது? ஐயோ இன்னைக்கு மாட்டினா. உள்ள போக வேண்டிய எல்லாரும் வெளியே இருக்கோம். அப்போ உள்ள இருக்கிறது யாரா இருக்கும்? ஐயோ சிங்கிள் டைலாக ஷேர் பண்ணி பேசுறானுங்களே. வந்துட்டான் அவன். அவனா உள்ள இருக்கான். என்ன அவனா உள்ள இருக்கான்? முடிஞ்சு மாட்டினேன். பா நீ ஒண்ணுப்பா, உனக்கு பயந்துட்டு அவன் காலைல இருந்து வீட்டுக்கே வரல தெரியுமா? நானும் காலைல இருந்து பாக்குறேன், டோர் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. என்னாச்சுனே தெரியல. அப்ப நீ என்கிட்ட சொல்லவே சீ, நீ போடா. என்னது ஓபன் ஆக மாட்டேங்குதா? தள்ளுறா. என்ன ஓபன் ஆக மாட்டேங்குது? என்னடா ஓபன் ஆக மாட்டேங்குது? நீ இரு, நான் திறக்கிறேன். டேய் அப்பா எவ்வளவு பெரிய சோஷியல் மீடியா செலிபிரிட்டி தெரியுமா? அவராலே ஓபன் பண்ண முடியல, நீ என்ன வா. ஆட பைத்தியமே, சோசியல் மீடியா செலிபிரிட்டிக்கும் கக்கூஸ் கதவு திறக்கிறதுக்கு என்னடி சம்பந்தம்? கோல்டன் நினைச்ச அவன் அசால்ட்டா திறந்துருவான். அவன் ஜிம்முக்குலாம் போறான் தெரியுமா? ஆமா போறான் ஜிம்முக்கு, போட்டோ எடுக்கிறதுக்கும் இன்ஸ்டால ஸ்டோரி போடுறதுக்கும். இதுக்கு வேற மாசம் மாசம் 1000 ரூபாய் தண்டமா கட்டிட்டு இருக்கான். உன்ன மாதிரி நான் அப்பா கிட்ட காசு வாங்கி ஒன்றும் செலவு பண்ணல. என் சொந்த காசு உழைச்சிட்டு இருக்கேன். சரியா? யோ கம்முன்னு இருக்குடா. முதல்ல டோர் எப்படி ஓபன் பண்றதுன்னு பாருங்கடா. அப்பா இப்ப நீ ஏன் டென்ஷன் ஆகுற? பேசாம கதை உடைச்சிடலாம். என்னது கதை உடைக்கிறியா? அப்ப என்ன எல்லாரும் ஃப்ரீ ஷோ கட்டு போறதா? டேய் கதவெல்லாம் உடைக்கலடா. பேசாம வள்ளியூர் லட்சுமண ஆசாரிக்கு போன் பண்ணிடலாம்டா. யார் அது? வள்ளியூர் லட்சுமண ஆசாரி தெரியாதா? அவர் எவ்வளவு பெரிய ஆளு. என்ன நீ இரு. கக்கூஸ் கதை திறக்க இவர் என்ன வள்ளியூர்ல இருந்து ஆளை கூப்பிடுறாரு? இரு இரு இரு. ஹலோ ஹலோ ஹலோ. யாரு? லட்சுமண ஆசாரியா? ஆமா, நீங்க? நான் கோயம்புத்தூர் மாப்பிள்ள பேசுறேன். ஓ, நல்லா இருக்கீங்களா? சௌக்கியம் ஐயா. சரி சரி. ஐயா எங்க வீட்டு பாத்ரூம் கதவு ஓபன் ஆக மாட்டேங்குது, கொஞ்சம் ஓபன் பண்ணி கொடுங்க ஐயா. ஐயா கதவு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கீங்களா? ஆமா. க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தா எப்படி ஓபன் பண்ண முடியும்? ஓபன் பண்ணி வையா, ஓபன் ஆகும். இப்ப தெரியுதா அவர் எவ்வளவு பெரிய ஆளுன்னு? பா போனை கட் பண்ணுப்பா. இது வந்து திறக்கிறதுக்காக 350 கிலோமீட்டர் ஆளை கூப்பிடுவியா? பேசிட்டே இருக்கானுங்களே. நீ கொடுத்த 5 வச்சு நான் பப்ளிக்ல இருக்க போறேன். நீயும் போறியாடா? உனக்கு கொஞ்சம் ரூபா தரேன். போடி, நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கே போறேன். அந்த 5 ரூபாய எனக்கு கொடு. அப்பா போயிட்டாங்க. டே கதவை திறடா. அப்பா உள்ளே செத்துருவோம் போல. எப்படி உன்னை காப்பாத்தின பத்தியா? எது நீ காப்பாத்துறியா? வேற யாரு காப்பாத்துனா? சரி சரி நீ போய் தோசை சுட்டு வை. அவங்க வரதுக்குள்ள நான் ரெடி ஆகும். இன்டர்வியூ வேற போனவங்க பாதியிலே வந்து சீக்கிரம் வாடா குளிச்சுட்டு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சீக்கிரம் வாடி. நிறுத்துடா. அத்தாடி கொம்பன். என் புள்ளைய கீழே தள்ளிட்டு போட்டு வெக்கமே இல்லாம இங்க உட்காந்து தோசை நட்டுக்கிறியா? பா நீ அவனை அப்புறம் திட்டுப்பா, அவனுக்கு இன்டர்வியூ இருக்காமா, அவனை ஃபர்ஸ்ட் சாப்பிட விடு. அடி போடி. அவன் இன்டர்வியூக்கு போய் கிழிச்சான். 1000 இன்டர்வியூக்கு மேல போயிட்டான். ஒரு மண்ணுக்கு பிரயோஜனம் இல்ல. உருப்படியா ஒரு வேலைக்கு போகாம தண்டமா இருக்கான். இவனுக்கெல்லாம் எப்படி சாப்பிட தோணுது? ஏண்டா நானே என் வண்டி 20க்கு மேல ஓட்ட மாட்டேன். ஐயோ அப்பா 20 கிலோ ஒண்ணுமே இல்லையாப்பா? டேய் பா நான் எவ்வளவு ஃபுல்லா ஆக்சிலேட்டர் கொடுத்தாலும் வண்டி 20க்கு மேல போகாது. பாத்தியா அவனே ஒத்துக்கிட்டா. பாத்தியா வீடா போகணும்னு நினைச்சுதான் வண்டி எக்ஸ்ட்ரா ஃபுல்லா திரியிருக்கான். அதனாலதான் கீழே விழுந்துட்டான். பா ஓ வண்டி எவ்வளவு ஸ்பீட் போகணும்னு உனக்கு தெரியாதாப்பா? அவ ஸ்பீடா போகணும்னு நினைச்சிருக்கான்ல. பாயிண்ட். ஆமா ஸ்பீடா போகணும்னு நினைச்சா மட்டும் அப்படியே உன் வண்டி ராக்கெட் ஸ்பீட்ல போயிரும் பாரு. சும்மா விடுப்பா, அவனுக்கு தான் ஒன்னும் ஆகல, வந்துட்டான்ல. அவனுக்கு என்னன்னா எனக்கு என்ன? எனக்கு என் வண்டி தான் முக்கியம். இனிமேல் இவன் என் வண்டியை தொடவே கூடாது. டேய் அது நம்ம அப்பாவுக்கு எவ்வளவு முக்கியமான வண்டின்னு தெரியுமாடா உனக்கு? டேய் நம்ம அப்பாவோட ஃபர்ஸ்ட்ல கிஃப்டா கொடுத்த வண்டிடா. குழந்தை மாதிரி பார்த்தாரடா. அந்த குழந்தையவே இப்படி பண்ணியாடா?
டேய் குண்டா கொளுத்தி போடு நீயும் ஏத்தி விடு இப்படி பண்ணிட்டியடா எப்படா பாருடா பாரு இவனுக்கு தான்டா என் புள்ள நீயும் இருக்கியே நான் அப்பவே சொன்னேன். ஆமாப்பா நீ கரெக்டா தான் சொன்ன. என்னடா சொன்னாரு? அது அவரே சொல்லுவாரு. வெளியே என் சைக்கிள் ரொம்ப நாளா சும்மா தான் இருக்கு, எடுத்துட்டு போக சொல்லுன்னு சொன்னேன். யார் என் பேச்ச கேக்குறீங்க? பா அது ரொம்ப நாளா இல்ல, ரொம்ப வருஷமாவே அது அப்படிதான் இருக்கு. சும்மா இருக்கிறனால தான் எடுத்துட்டு போக சொன்னேன். அவன் எடுத்துட்டு போயிருந்தானே இப்ப சும்மா இருந்திருக்குமா? அது ஓட்ட முடியாதுப்பா. ஓட்ட முடியாதுன்னா உருட்டிட்டு போடா. பா அதுல டயரே இல்லப்பா. டயர் இல்லைன்னா அவனை தூக்கிட்டு போ. இவனை பாரு, படிச்சு முடிச்சுட்டு உருப்படியா ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கிறான். உனக்கு கல்யாண வயசாகி இன்னும் நீ வேலை தேடிட்டு இருக்கிற. உன் வயசு பசங்களை வெளியே போய் பாரு எப்படி இருக்காங்கன்னு. பா அவன் தான் ஒரு தண்டை சோறுன்னு உனக்கு தெரியும். அவனுக்காக நீ ஏன்ப்பா அவன் தொண்டை தண்ணியை வேஸ்ட் பண்ற? சூடு சொரணா இருந்தா இனிமே அவன் வண்டியே தொட மாட்டான். சில் இதுல வேற வெக்கமே இல்லாம சாப்பிட உட்காந்துட்டு இருக்கிறான். ஏப்பா நானும் அவன் புள்ளதுறாப்பா, வேலைக்கு போலன்னு சொல்லிட்டு ஏத்துக்கிறேன். அந்த ஒரு தோசையை கூட நான் சாப்பிடக்கூடாதாப்பா? எதுவா இருந்தாலும் என்ன மாதிரி ஒழிச்சு சாப்பிடணும்டா. என்னது ஒழிச்சு சாப்பிடணும்? உழைச்சி சாப்பிடணும்டா. இந்த பனிஷ்மெண்ட் உனக்கு அப்பா வண்டி டேமேஜ் பண்ணனால. நான் கிளம்புறேன்டி. போடா போ. எப்படி இன்னைக்கு நீ வேலை கிடைக்காம திரும்பி வரத்தான் போற. நீ பாத்துக்கிட்டே இரு. சோ நீ ஒண்ணுப்பா போ. இதை எடுத்துட்டு இவன் எங்க போறா? இரு நீ அப்பா சொன்னதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணாத சரியா? இன்னைக்கு இன்டர்வியூல நீ தான் ஜெயிப்ப. இது பள்ளிமலை முருகர் கோயிலோட விபூதி. இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு தெரியாதா? அழிக்காத. பாவுண்டா, அப்பா அவனை ஒரு தோசை கூட சாப்பிட விடாம பண்ணிட்டாரு. உர்ரா காலை பட்னி இருந்தாதான் அவனுக்கு புத்தி வரும். ஸோ சரிம்மா, நீ போய் எல்லாத்துக்கும் தோசை சுட்டு எடுத்துட்டு வாமா. தோசை சுடுறதுக்குலாம் எதுவும் இல்ல, மாவு காலி. என்னம்மா சொல்ற? அவனுக்கு நீ ஒரு தோசைன்னு சுட்டு கொடுத்த, அதையும் நான் புடுங்கிட்டேன். அப்புறம் எப்படிம்மா மாவு காலியா போகும்? அவனுக்கு நான் சுட்டு கொடுத்தது மொத்தம் 20 தோசை. 20? அப்புறம் மாவை நல்லா வலிச்சு எடுத்து கடைசியா சுட்டு 21வது தோசை தான் நீ புடிங்க குப்பையில வீசின. ஏண்டி அது ஏண்டி வலிச்சு கொடுத்துருக்க? அப்படியே கொடுத்துருக்க, நக்கிட்டு போயிருப்பான்ல. அப்போ அந்த கடைசியா அந்த ஒரு தோசை சாப்பிட விடலைன்னு தான் அந்த ரியாக்ஷனை காட்டிட்டு போனானா அவன். இவர் அறிவு கட்டப்பா. ஏண்டி நாங்களா இருக்கோம் தெரியாத உனக்கு? அண்ணன் பாவம். நொன்ன பாவம். இப்ப நாங்க எப்படி சாப்பிடுறது? விடுப்பா, காலையில பட்னியா இருந்தாதான் புத்தி வரும். வலிக்குதுற மட்டை. உன் வயசு பசங்களை வெளியே போய் பாரு எப்படி இருக்காங்க. என்னப்பா சிக்கரே, இன்னைக்கு இன்ட்ரி போல இருக்கு. போ போ போ. பா அவன் தான் ஒரு தண்டை சோறுன்னு உனக்கு தெரியும். அவனுக்காக நீ ஏன்ப்பா அவன் தொண்டை தண்ணியை வேஸ்ட் பண்ற? ஏன்பா இவ்வளோ வளர்ந்துருக்கிய, சீக்கிரம் ஒரு வேலையை பார்த்து செட்டில் ஆக வேணாமா? உன் தம்பி கோல்டை பார்த்து கற்றுக்கோப்பா. வேணா செல்லம், அந்த சப்ஜெக்ட் எடுத்தீங்கன்னா வேலை கிடைக்காது. அம்மா சொல்றது படி, இல்லைன்னா ஸ்டிக்கர் மாதிரி ரோட வேலைக்கு அலைய வேண்டியதுதான். இதுக்கப்புறம் நான் ஜெயிப்பேனான்னு எனக்கு தெரியல. தம்பி இங்கே பாருப்பா, இந்த கம்பெனியில் வேலை செய்யணும்னா இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக தெரிஞ்சிருக்கணும். நீ பேச அழகான இங்கிலீஷ் வச்சுலாம் இங்கே வேலை தர முடியாது. அதனால் நீ வேறு கம்பெனி பார்த்துக்கோ சரியா? சாரி. சாரிப்பா, இங்கே எல்லாமே ஃபீல்டு ஒர்க் தான். பைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். பைக் இல்லைன்னா உனக்கு வேலை இல்லை. சாரி தம்பி, ஒரு 1 ஹவருக்கு மேலே வந்தால் கூட எடுத்துருக்கலாம். இப்போ வேற ஆள் எடுத்தாச்சு. நீங்கள் வேற இடம் பாருங்க தம்பி.